எம்ஜிஆர் அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை சந்தித்தார். கலைஞர் அவர்களை பலமுறை சந்தித்தார். முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை முதலமைச்சராக நேரத்தில் பலமுறை சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பலமுறை சந்தித்தார். ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்து, இந்த 5 முதலமைச்சர்களை பலமுறை சந்தித்து எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்தி அத்துணை மக்களுக்கும் சமூக நீதியை வழங்குங்கள் என்று எத்தனையோ முறை சந்திச்சோம். அவங்களிடம் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் சட்டம் இருந்தும் மனசு இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தைரியமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் என்றால் உண்மையிலே நாம் அவரை பாராட்ட வேண்டும். இது ஏதோ ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. உலகாலமா உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்க கணக்கெடுப்பு கொண்டு வருவதற்கு. ஆனால் இன்னைக்கும் முதலமைச்சர் விஜய் அவருடைய அதிகாரிகள், எனக்கு அது வந்த செய்தி, அதிகாரிகள் வந்து சார் இது வேண்டாம் சார், இது பிரச்சனை வரும் சார், கடந்த காலத்திலையும் அது கொண்டு வரல சார், வந்துச்சுன்னா இவங்க இப்படி கேட்பாங்க அவங்க அப்படி கேட்பாங்க, இதெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் தொடக்கத்தில் நாங்கள் செய்கிறேன்னு சொன்னார், எங்ககிட்ட சொன்னார், ஐயாட்ட சொன்னார், நான் நேரில் போய் பார்த்தப்ப சொன்னார். அதன் பிறகு அவருடைய அதிகாரிகள் சார் எல்லாம் வேண்டாம் சார் பிரச்சனை சொன்னார், அப்படியே விட்டுட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, இது நான் தேர்தல் அறிக்கைகளை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன், அது மட்டும் இல்லை இது ஒரு சமூக நீதி பிரச்சனை என்று தைரியமாக அதிகாரிகளை சொல்லி இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய செய்தி. அதற்காகத்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர் விஜய் அவருடன் அனுப்பி வைத்து ஒரு நன்றி சொல்லுங்கள். நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த நேரத்திலே அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் அங்கே வந்து அண்ணா எங்களுடைய ஆஃபீஸ் வந்துட்டு போங்கன்னு சொன்னார். அப்போ சொன்னேன், நான் உங்கள் ஆஃபீஸுக்கு நான் வரேன், என்னைக்குன்னா நீங்கள் நீர்வளத்துறை நீர் சம்பந்தமான அத்துணை தமிழ்நாட்டில் அத்துணை பிரச்சனைகளை பற்றி நான் பேச வேண்டும், உங்களுடைய அதிகாரியிடம் நான் பேச வேண்டும், அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் நானே வருகின்றேன். அவர் சொன்ன இல்லை நான் வரேன், இல்லை சொன்னேன், இல்லை நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், உங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஐஏஎஸ்லேருந்து நம்ம டெக்னிக்கல்லேருந்து எல்லாரையும் வர வைங்க, நான் அவங்கக்கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்களை பற்றி நான் பேச வேண்டும், எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் அப்படி சொன்ன. நிச்சயமாக என்னைக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் தேதி சொன்னேன். அதுதான் அந்த சந்திப்பு தான் நடந்தது. உடனே சில ஊடகத்தில் அன்புமணியும் புசியானந்தும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க, இவங்களுக்கு இவ்வளோ அமைச்சர்கள் இவ்வளோ வந்துடுச்சு சேர்ந்துட்டாங்க. இதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல் பாட்டாளி முயற்சி. எங்கள் நோக்கம் தமிழ்நாட்டுடைய நீர் திட்டங்கள், நிலுவையில் இருக்கின்ற நீர் திட்டங்கள், அதாவது 60 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும், அதன்னு சொல்ல திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அதாவது செய்த, நான் துரோகம்னு சொல்ல மாட்டேன், அது கிட்டத்தட்ட அந்த வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கலாம். திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தோல்வி தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால தோல்வி என்பது நீர் மேலாண்மையிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது தான். ஏன்னா அவங்க அதை பத்தி என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை.